கார்த்திக் ரேவதி சீரியல் ஜனவரி 30ஆம் ஒரு சூப்பரான ப்ரோமோவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கார்த்திக்கு பரமேஸ்வரி பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எங்கேயா இருக்க, உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திக் நான் உடனே வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது மயில் வாகனம் கவனிக்கிறாரு. இவன் என்ன ரொம்ப நேரமாக பாட்டி பாட்டின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சிலம்பத்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. பேசாமல் இவனை ஃபாலோ பண்ணி போனால் இவனுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க, இவனோட பாட்டி யார், இவனோட சொந்தங்கள்லாம் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம கார்த்திக்கோட கார் டிக்கில் ஏறி உட்காந்துக்கிறாரு. உட்காந்துருக்கும் பொழுது கார்த்திக் நேராக கார் நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு தாத்தாவை பார்க்குறாங்க. தாத்தா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. அப்போது டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பரமேஸ்வரி பாட்டி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. கவலைப்படாதீங்க, மைல்டாக தான் வந்திருக்கு அட்டாக்கு. இனிமேல் அவர்கிட்ட எந்த ஒரு செய்தியும் ரொம்ப அதிர்ச்சியாக சொல்லக்கூடாது. அவரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், அவர் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்கிறாங்க. உடனே அவருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளெல்லாம் வாங்க சொல்லி நம்ம கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. உடனே கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா, நான் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. வெளியில் வரும்பொழுது ஊர்க்காரங்க சில பேர் எல்லாரும் ஒன்று கூடி ராஜா சேதுபதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ உடனே தாத்தா இங்கே தான் இருக்காரு. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது வந்திருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா சேதுபதியோட எதிரி. நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, அவரே உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் இந்த நேரத்தில் அவரை பார்க்க வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் கோவிலை திறக்கும் பொழுது என்ன சொன்னார், கும்பாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் கோவிலை திறந்தார். இப்போது கோவிலை திறந்து எவ்வளவு நாள் ஆகுது, அதை பற்றி கொஞ்சம் கூட யாருமே பேசவே இல்லை. கும்பாபிஷேகத்துக்கு இவரோட மகன் வருவதாகவும் அவர் சொல்லியிருந்தார். இப்போது இவரோட மகன் இவரை பார்த்ததாகவும் இல்லை, கும்பாபிஷேகத்தை நடத்தினதாகவும் இல்லை. இதே மாதிரி நடந்தால் ஊருக்கு தான் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம ராஜா சேதுபதி சொல்கிறாங்க, இதோ பாருங்க, கோவிலை திறந்தது நான் தான், ஒத்துக்கிற உண்மையை. அதே போல் என் பேரன் என்னோட பையனை அழைச்சிட்டு வருவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். அவனோட பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. குறிச்சி தேதியில் கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும். இதுக்கு நான் பொறுப்பு. அப்படி நடக்கலைன்னா ஊருக்கு முன்னாடி நான் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, தாத்தா எதுக்கு தாத்தா அவசரப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நம்பிக்கை இருக்குது பேராண்டி, ஓ மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்திருக்கிற நம்ம ராஜா சேதுபதியோட எதிராளி என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் சொன்ன வார்த்தையில் கரெக்டாக இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. சொன்ன வாக்கு தவறாது அப்படின்னு ராஜா சேதுபதி சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ உடனே கார்த்திகிட்ட பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, இதோ பாரியா கார்த்தி, உன்னை நம்பி தான் உன் தாத்தா ஊர்க்காரவங்கள்ட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. நீ தான் உன்னோட மாமாவை பார்த்தியா, பேசுனியா, இதை பற்றி ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. மாமாவை பார்த்தேன், பேசினேன், ஆனால் நான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை பாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போது ராஜா சேதுபதி தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இதோ பாரு பரமேஸ்வரி, என் பேரை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. யார் நம்பினாலும் நம்பலாட்டியும் அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவான், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் சொன்னபடி என் மகனை கண்டிப்பாக இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிகிட்டு வருவான். அவனை வச்சு நான் கும்பாபிஷேகமும் நடத்தி காமிப்பேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரப்பட்டு பேசுகிறாரு. அந்த நேரத்தில் கார்த்தி சொல்கிறாங்க, தாத்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சத்தமெல்லாம் போடக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். கண்டிப்பாக மாமாவை நான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் அந்த இடத்துல நம்பிக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக கிளம்புறாரு. நம்ம மயில் வாகனத்துக்கு கார்த்தி யாருங்கிற விஷயம் கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. ஸோ மயில் வாகனம் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல போகிறாங்களா, இல்லை நம்ம கார்த்திக் அதுக்கு முன்னாடியே சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அழைச்சிட்டு வர போகிறாரா என்னங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.